சகோதரர் பிரேம்க்கு மிக்க நன்றி மற்றும் மாற்று சகோதரர் நாகராஜ் பிரதர் அவருடைய ஜெபத்துக்காக நன்றி. கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான நகர்குடி சபையுடைய அருமையான தேவ பரிசுத்தவான்கள், மிகவும் அன்பான சகோதரர் மற்றும் சகோதரிகளே, தேவனுடைய கிருபையில எனக்கு திருப்பி இன்னொரு தடவை வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. மத்தியில வரத்துக்கு தேவனுடைய மாபெரும் சத்திய வசனங்கள் விசேஷமாய் வெளிப்படுத்தல் உள்ள இருக்கிற சத்திய வசனங்கள் அதை தியானிக்கிறதுக்கு நம்ம கலந்து தியானிக்கிறதுக்கு தேவன் அந்த வாய்ப்பு தந்திருக்கிறார். அது என்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவர் திருமணமானவர் மற்றும் இப்ப ராஜரீகம் பண்ணியிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துடைய கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தின் பாகத்தின் கடைசியில இருக்க நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அநேக அநேக நன்மைகள் போகிறேன். அன்பு சகோதரர் மற்றும் சகோதரிகளை, நம்ம போன மாசம் இந்த தலைப்பு குறித்து the study of the seven trumpets 7 எக்காலங்களுடைய தியானம் ஆராய்ச்சியில நம்ம நல்லா தெரியும். அப்போ 6 எக்கால பகுதி முடிஞ்சு நம்ம இப்ப எங்க வந்துருக்கிறோம்னா, நம்ம 7வது எக்காலம் இல்ல 7வது எக்காலம் காணப்படுது 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்பாக காணப்படுது இந்த 10ஆம் அதிகாரம். இந்த 10ஆம் அதிகாரம் நம்ம ஆரம்பித்தோம். அதுக்குள்ள நம்ம இப்போ வசனம் 6ல இருக்கிறோம். இது விஷயம் நம்ம எப்படி எடுக்கணும், எப்படி பார்க்கணும் கேட்டா நம்ம பார்த்தோம். இது ஒரு காரியத்தை ஏதோ எக்காலங்கள் மாத்திரம் அல்ல, இது முத்திரைகள்ல கூட காணப்படுது. அதாவது 7வது சபை பாகத்தோடு இருக்கிற முத்திரை சரி, எக்காலம் சரி, அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நம்ம என்ன பார்க்கணும்னா காணப்படுது இப்படிப்பட்ட ஒரு எப்படி சொல்லலாம்னா கூடுதலான கருத்துக்கள் கூடுதலான கருத்துக்கள் அந்த 7ஆம் சபை குறித்து. ஏன்னா 7ஆம் சபை ரொம்ப ஒரு மகிமையான சபை. 7ஆம் சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு பின்பு அவருடைய பிரசன்னமாய் இருந்து அவருடைய ஆளுகையின் ஆரம்பம், ராஜ்யத்தின் ஆரம்பம் மற்றும் அனைத்த பெரிய பெரிய காரியங்கள் சபை காலகட்டத்துல நடந்து கொண்டே இருக்குது. விசேஷமாய் அறுவடை வேலை இந்த காலகட்டத்துல நடக்குது நம்ம பார்க்கிறோம். எதை கொண்டு வருது? கிறிஸ்து, அதாவது சபை உடைய முடிவு தான் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில இந்த 10ஆம் அதிகாரம் எப்படி நம்ம பார்க்கிறோம்னா, இது அறுவடை செய்தியாளர் கர்த்தர் இயேசு கொண்டு வரார் அறுவடை செய்தி பரலோகத்திலிருந்து. மற்றும் அதை எப்படி அவர் பயன்படுத்துறார், அந்த அறுவடை செய்தி மூலமாய் என்னெல்லாம் வெளிப்படுது, இதுதான் இந்த 10ஆம் அதிகாரத்துல நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம். இது ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம நீங்க ஞாபகம் இருக்கோம், நம்ம இந்த விஷயத்தை எப்படி பார்த்துட்டு வந்துட்டோம்னா, வசனங்கள் 1, 2, 3, 4 வரை நம்ம தனித்தனியா 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 அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்னா, வசனங்கள் 5லிருந்து 5, 6, 7 சேர்ந்து அந்த வசனங்களை நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். முதல் நம்ம வாசிக்கலாம். ஆஹ் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 மற்றும் 7. சமுத்திரத்தின் மேல் சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சுத்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர்களை ஆணையிட்டு சொன்னான். இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் இருக்க போன தடவை நம்ம ஆரம்பித்தோம். இங்கிலீஷ்ல அந்த ஆர்டர் வேற. 5, 6,
7 ஆர்டர் வேற. 5ல வந்து அந்த தூதன் அவர் என்ன பண்றாருன்னா நம்ம பார்த்தோம்னா, அவரு பற்றி வசனம் சொல்லுது, அவருடைய வலது பாதம் சமுத்திரத்தின் மேலும், இடது பாதம் பூமியின் மேலும் இருக்கிற அந்த தூதன் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அவருடைய வலது கையை வானத்தை பக்கம் உயர்த்தி ஒரு பொருத்தனை பேசுறார். அந்த பொருத்தனை தேவனுடைய நாமத்துல அவர் பேசுறார். இது வந்து 6ஆம் வசனத்துல நம்மளுக்கு வருது. மற்றும் 7வது வசனம் வந்து என்ன அவர் பேசுறாருன்னா, அவர் சொல்றாரு, ஆஹ் இனி காலம் செல்லாது. முதலாவது சொல்றாரு. நெக்ஸ்ட் அவர் 7ஆம் வசனத்துல நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கும்போது, ஆஹ் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் காலத்தில அவர் எக்காலம் ஊதி போகிறும் போது தேவ எக்காலம் சாரி தேவ ரகசியம் எப்படி அவர் முன்னே அவருடைய ஊழியக்காரங்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளுக்கு அறிவித்த பிரகாரமாக அது நிறைவுக்கு போகும். So, இங்க இங்கிலீஷ்ல இப்படி ஆர்டர் வருது 5, 6, 7. ஆனா தமிழ்ல அந்த தேவன் பற்றி பேசுற வார்த்தைகள், அந்த பொருத்தனை சம்பந்தப்பட்ட வார்த்தை அது 7ல வருது. இந்த என்ன வார்த்தைகள் அந்த தூதன் பேசுற அது 6ல வருது. கரெக்ட் இல்லைங்களா? கரெக்ட் இல்லைங்களா? அப்படிதான் இருக்கு. So, அந்த காரியத்தை நம்ம ஞாபகம் வைக்கணும். ஏனெனில் இந்த 3 வசனங்கள் சேர்ந்து எடுத்து பேசணும். 5, 6, 7 இது வந்து ஒரு ப்ரோக்ரசிவா இன்டர்பிரிட்டேஷனா இருக்குதான் நம்ம பார்த்தோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே போன தடவை பார்த்தோம். அந்த அந்த விஷயம் 5ஆம் வசனத்துல அந்த தூதன் யாரு? அந்த தூதன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில அவர் எப்படி கையை உயர்த்துறார். அந்த கையை உயர்த்துறது விஷயம் வந்து நம்ம பார்த்தோம். அது கூட வந்து ஒரு பொருத்தனையின் பாணி தேவனுடைய நாமத்துல இங்க இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். தேவன் பற்றியான சொன்ன வார்த்தைகள் போன தடவை ரொம்ப உன்னிப்பாய் நம்ம கவனிச்சிட்டோம். எவ்வளவு பெரிய மகிமையான விஷயங்கள் தேவன் பத்தி அங்கே சொல்லிக்கிறது. பரலோகம், பூலோகம், தீமையின் அனுமதி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்புறமா அவர் என்ன சொல்றார்? இனி காலம் செல்லாது. இனி காலம் செல்லாது அந்த விஷயத்தை அவரு சொல்லும்போது நம்ம பார்த்தோம். இதுதான் அந்த நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் கர்த்தர் இயேசு பேசுறார் 2ஆம் வருகையில. இந்த விஷயம் வந்து நம்ம வாசிக்கலாம். இப்போ வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2. இவைகளுக்கு பின் வேறொரு தூதன் மிக்க அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகாபாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவற்பீடும், அசுத்தமும் அருவருப்புள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. நல்ல கவனம் பண்ணுங்க அன்பு சகோதரர்களே. இந்த வார்த்தைகள் வந்து பேசுறது அந்த நியாய தீர்ப்பின் வார்த்தைகள். ஏதோ கர்த்தர் இயேசு அவருடைய 2ஆம் வருகை 1874 வந்து ஒரு 3.5 வருஷம் பின்பு 1878 அவர் ஏப்ரல் மாதம் இந்த இருக்கிற நியாய தீர்ப்பு தெய்வீக நியாய தீர்ப்பு பேர் கிறிஸ்து மண்டலம் மேல அவர் கொண்டு வர்றதுதான் எங்க பார்க்கிறோம். இது விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதே இருக்கிற நியாய தீர்ப்பின் காரியத்தை எங்க நம்ம பாக்குறோம்னா இங்க 10ஆம் அதிகாரத்துல இங்க நம்ம பாக்குறோம். இனி காலம் செல்லாது. யாருக்கு அதே நியாய தீர்ப்பு பிரேயர் கிறிஸ்து மண்டலம் மேல. இப்ப அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த காரியத்தை எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த இந்த நியாய தீர்ப்பு தான் நம்ம பாக்குறோம். 5ஆம் சபையோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் அவங்க முதல் பைபிள் ஆங்கிலேய பைபிள் ஜான் விக்லிஃப் மூலமாய் அவங்க கிடைக்கும் போது அதுல படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது அதுல அவங்க மனக்கண்கள் சொருக்குது. இந்த சுற்றிலும் இருக்கிற அந்த போப் அமைப்பு, அந்த இருக்கிற ரோமன் கேத்தலிக் சபை அது என்ன இருக்கு வேதத்துல அந்த விஷயத்தை அவங்கள புரிஞ்சுக்கும் போது அப்போ அவங்களே விசாரிச்சாங்க அவங்க ஜபத்துல தேவன் கிட்ட எது வரைக்கும் தேவரீர்
நம்மளுடைய ரத்தத்தை குறித்து நீங்க நியாய தீர்ப்பு பண்ணாமலும் நீங்க பள்ளி வாங்காமலும் இருப்பீர்கள். இப்ப இந்த பதில் தேவன் அங்கே என்ன சொல்லிட்டார்னா, ஆஹ் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டியா இருக்குது. வாசிக்கலாம். அது வெளிப்படுத்தல் 6:10. வெளிப்படுத்தல் 6:10. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமல் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். 11ஆம் வசனம். தேவன் என்ன பதில் கொடுக்கிறார்? அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர்களின் தொகை நிறைவாகும் அளவு இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஞாபகம் இருக்கா? இந்த 5ஆம் எக்காலம் அந்த விண்ணப்பம் அவங்க விசாரிக்கும் போது இந்த வார்த்தைகள் அவங்க கேட்கல தேவனுக்கு. எது வரைக்கும் நியாய தீர்ப்பு பண்ணாமலும் பள்ளி வாங்காமலும் அந்த அளவுக்கு கேட்கல. என்னதான் கேட்டாங்க? இன்னும் கொஞ்சம் விவரம் நமக்கு கொடுங்க, நம்மளுக்கு காண்பிங்க. அந்த விஷயத்தை அப்படி கேட்கும் போது இது பரிசுத்த ஆவியினால் அந்த வார்த்தைகள் அங்கே போட்டப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்தோம் அந்த 10ஆம் வசனத்துல. ஆனா 11ஆம் வசனம் தேவன் பதில் கொடுக்கும்போது அவரு முதலாவது ஏற்றுக்கொள்றார் தேவன். அவங்க எல்லாம் அவங்க வெள்ள அங்கிகள் கொடுக்கப்பட்டது தேவன் ஏற்றுக்கொள்றாரு. அவங்களை ஆவினால் ஜனப்பிக்கிறாரு. பிற்பாடு நம்ம என்ன பாக்குறோம்னா அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த சபை இங்க முடியுது. இன்னும் 2 சபை காலகட்டங்கள் இதுக்கு பின்னாடி வர வேண்டி இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டியா இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டியா இருக்குது விஷயம் நம்ம நல்லா தெரியும். இந்த கான்செப்ட் இது தேவன் அந்த கேள்வி கேட்டாங்க. நியாய தீர்ப்பு பத்தி கேள்வி கேட்டாங்க. அந்த நியாய தீர்ப்பு கேள்வி கேட்கும் போது தேவன் என்ன பதில் கொடுத்தார்னா, இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டியா இருக்குது. இது என்ன விஷயம் இருக்குது கேட்டாக்கா, நம்ம ஞாபகத்துல வைக்கணும். இந்த பாபிலோன், இந்த ரோமன் கேத்தலிக் போப் அமைப்பு தேவன் என்ன பண்ணார்னா, முதலாவது அவங்களுக்கு மன திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். தியாத்தீரா சபை காலகட்டத்தில். தியாத்தீரா சபை காலகட்டத்தில் வெளிப்படுத்தல் 2:21. வெளிப்படுத்தல் 2:21. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இங்க நம்ம நோட் பண்ணோம் தேவனுடைய கிருபையில. இந்த தவணையுடைய அர்த்தம் குரோனாஸ். குரோனாஸ் உடைய அர்த்தம் 360 காலம், தீர்க்க தரிசனம், கணக்கான நாட்கள். இது குறிக்குது 360 நேரடிய வருஷங்கள். தியத்தீரா சபை காலகட்டத்துல ஆரம்பி. ஏன்னா இந்த வசனம் தியத்தீரா சபை காலகட்டத்துல போட்டுக்குது. 1157 இருந்து ஆரம்பி. இது எங்கே போகுதுன்னா, நீங்க 1157க்கு 360 வருஷங்கள் போட்டாக்கா இங்க சேர்த்துனா 1517. 1517 நம்ம நல்லா தெரியும். இந்த குரோனாஸ் முடிக்கும் போது தேவ தீர்ப்பு வெளிப்பட்டது 6ஆம் சபையின் தூதன் வழியாய். எப்படி அந்த 95 கருத்துக்கள் அவர் வெளியரங்கமாய், அவர் அப்போ ஃபாதர் டாக்டர் மார்ட்டின் லூத்தர் இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அந்த அதிருப்தி அவர் காமிச்சிருக்கிறாரு. அந்த நேரத்துல நடத்திருக்கிற நடவடிக்கை யோகான் டெக்ஸது அவர் அந்த இன்டெலிஜென்ஸ் விற்கிறது. அவரு 95 கருத்துக்கள் அந்த பேர் வந்துக்குது அந்த கடிதம்க்கு. அவர் அந்த சபையின் இருக்கிற வாசல்ல அடிக்கிறார். அதை ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய புரட்சி அந்த ரோமன் கேத்தலிக் சபை சொல்லுவோம். அதுக்குதான் பேர் ரிஃபார்மேஷன், சீர்திருத்தம் தான் இங்க நம்ம பார்க்கணும். சோ அது அந்த 95 கருத்துக்கள் மார்ட்டின் லூத்தர் செஞ்ச அந்த அந்த காமிச்ச அதிருப்தி, அது தெய்வீக தீர்ப்பு இருந்துச்சு. ஆனால் தேவன் சொல்றாரு, 5ஆம் சபை காலகட்டத்தின் பரிசுத்தவான்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற. நோட் பண்ண இன்னும். ஏன் இன்னும்? ஏன்னா ஏற்கனவே ஒரு காலம் அங்க 4ஆம் சபை காலகட்டத்தை பேசிட்டு. என்ன ப்ராப்ளம்னா, நம்ம பார்க்கிறோம் அந்த வேர்ட் தவணை அது குரோனோஸ், காலம் அது
குரோனாஸ். சோ இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பார்க்கணும்னா, இன்னொன்னா ஒரு 2வது குரோனாஸ். இது 2வது குரோனாஸ் ஆரம்பிக்கணும்னா, நம்ம பார்க்கிறோம். ஒரு 6 மாசம் விடணும். ஒரு 6 மாசம் விடணும். அந்த அக்டோபர் 31ஆம் தேதி 1517 மார்ட்டின் லூத்தர் அந்த அந்த கிரியை செய்கிற ஆரம்பத்துல இருந்து ஒரு 6 மாசம் விடணும். காரணம் மார்ட்டின் லூத்தர் அந்த அதிருப்தி, அந்த கடிதம் அவர் எந்த பாஷையில போட்டார்னா, லத்தீன் பாஷை. ஏன்னா அவரு ஒரு சாமியார் இருந்தாரு அந்த போப் அமைப்புல, ரோமன் கேத்தலிக் சபையில. சோ லத்தீன்ல போடும்போது யாருக்கு அது படிக்க முடியாது. யாருக்கே தெரியாது. அது என்னத்தான் அவர் போட்டாருக்கு யாருக்கே தெரியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த லத்தீன்ல இருக்கிற 95 கருத்துக்கள் அடுத்த 2 மாசத்துல அவருடைய நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஜெர்மன்ல மொழிபெயர்ப்பு பண்ணி, பிரிண்டிங் மிஷின்ல நெறைய பிரிண்ட் பண்ணி, கைப்பிரதிகள் ஃபுல் ஜெர்மனிக்கு போகும். ஃபுல் ஜெர்மனிக்கு போகும்போது அங்கேயும் வெளிய நாடு, பக்கத்துல இருக்கிற நாடுடைய பிரான்ஸ், இங்கிலாந்து, அந்த சுவிட்சர்லாந்து அந்த எல்லாம் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதை கேள்விப்படும்போது, அது அவங்கவங்க பாஷையில கூட மொழிபெயர்ப்பு பண்ணி, ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த 95 கத்துக்கள் அநேக தேசங்கள்ல அவங்கவங்க பாஷையில பரு பரவி போயிடுச்சு தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒரு 6 மாசம் விட்டுறணும். இப்ப 6 மாசம் நீங்க விட்டுட்டா, அக்டோபர் 31, 1517, நவம்பர், டிசம்பர் 1517, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 1518. 1518 ஏப்ரல் மாசம் இருந்து ஒரு இன்னும் கொஞ்சம் காலம், ஒரு கொரோனா. அந்த கொரோனாஸ் வந்து நீங்க 1518 இருந்து 360 வருஷம் சேர்த்துட்டானா, ஏப்ரல் 1518 இருந்து நீங்க 360 வருஷம் சேர்த்துட்டானா என்ன கணக்கு வருதுன்னா, ஏப்ரல் 1878. ஏப்ரல் 1878 தான் நாங்க பார்க்கிறோம். அங்கதான் கர்த்தர் இயேசு இந்த இருக்கிற நியாய தீர்ப்பு அவரு பாபிலோன் மேல வெளிப்படுறார். ஏதோ நம்ம இப்பதான் வாசித்தோம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. இது நம்ம ரொம்ப ஸ்லோவா பேசிக்கிறோம். ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு புரியுது. அது ஒரு ஒயிட் போர்ட் இருந்தா, ஒயிட் போர்ட்ல நம்ம இது வாசிட்டு இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா காதுல கேட்கறது மட்டும் இல்ல, கண்ணுல பாக்குற மாதிரி இந்த விஷயம் கூட நல்லா இருக்கும். சரி, இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது தேவன் இந்த வகையில பாபிலோனுக்கு குணமாக்கிறதுக்கு பிரயாசம் பண்ணினார். 2 குரோனாஸ். வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 51:9. எரேமியா 51:9. பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டுவிடுங்கள். நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தும் எட்டினது. இதுதான் வந்து நம்ம வைக்கணும். அந்த வசனம் ஏதோ நம்ம பார்க்கிறோம். தேவன் பிரயாசம் பண்ணிட்டாரு. 2 பிரயாசம் பண்ணிட்டாரு. 2வது பிரயாசம் வந்து ஆரம்பிக்கிறது 1518 ஏப்ரல். எங்க வரைக்கும் போகுது? 1878 ஏப்ரல். இங்கதான் தேவனுடைய வீட்டுல நியாய தீர்ப்பு வந்ததுனால முதல் பேதுரு 4:17 இந்த நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் தேவன் கர்த்தர் இயேசு கருவியா வச்சு இங்க அவரு பேசுறதா நம்ம பார்ப்போம். இப்போ நீங்க புரிஞ்சுக்கீங்க. இனி காலம் செல்லாது. அது என்ன அர்த்தம்? இப்போ ஒரு 3வது குரோனாஸ் தேவன் தரவே மாட்டார். 2 குரோனாஸ் கொடுத்தாரு. 2வது குரோனாஸ் முடிவுக்கு வந்துக்குது. இதுக்கு மேல வேற ஏற்பாடு இல்லை. இப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுது. சரி, இதுதான் இந்த இனி காலம் செல்லாது. ஆனா இப்போ நம்ம முக்கியமான பாயிண்ட் வரும். எல்லா கரஸ்ல இருக்கிற அந்த தமிழ் வெளிப்படுத்தல் இருக்கிற மொழிபெயர்ப்பு நீங்க 1ஆம் வசனத்துல இருந்து பல்ல கடிச்சுனே உக்காந்துக்கிறீங்க. ஏன்னா அங்க என்ன சொல்லிக்குதுன்னா, அது காபிரியல் தூதனு. அங்க என்ன சொல்லிக்குதுன்னா,
அது சின்ன புத்தகம் வந்து தானியேல் புத்தகம். அப்ப நீங்க கண்டிப்பா ஒரு நியாயமான யோசனை என்ன இருக்குன்னா, ஏன் ஏன் அவ்வளவு வித்தியாசம்? ஏற்கனவே நான் 3வது வசனத்துல காமிச்சோம். அந்த தூதனு ஏதோ தானியேல் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல இருந்து 12ஆம் அதிகாரம் வருது. அந்த தூதன் இந்த தூதன் இல்ல. பெரிய வித்தியாசங்கள் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். பட் முக்கியமான பெரிய விஷயம் இன்னைக்கு என்ன காமிக்க போறேன்னா, இந்த வார்த்தை சொல்றார் இந்த தூதனீங்களா, காலம் இனி செல்லாத. இங்கே தான் ஒரு பெரிய செப்பரேஷன். உங்க கரங்கள்ல வச்சிருக்கிற புஸ்தகத்துல காலம் இனி காலம் இனி செல்லாதோடைய அர்த்தம் வேற. இப்ப நம்ம உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிற காலம் இனி செல்லாதோடைய அர்த்தமே வேற. இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது இங்க 2 பார்வை இருக்குது அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளே. முதலாவது இருக்கிற பார்வை நம்ம பார்க்கிறோம். அது உங்க கரங்கள்ல இருக்கிற அந்த பார்வை, புக்ல இருக்கிற பார்வை. அந்த பார்வையில நீங்க பார்க்கும்போது காலம் இனி செல்லாது. இது எப்படி அர்த்தம் எடுக்கிறாங்கன்னா, அந்த அனுமதிக்கப்பட்ட காலம் அமைப்பு. காலம் காலங்களை அரை காலம், காலம் காலங்களை அரை காலம். அது நம்ம காணப்படுது வசனத்துல பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் மற்றும் தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது. தீயானவள் வெளிப்படுத்துதல் 12:10. தீயானவள் அந்த பாவி முகத்திற்கு விலக்கி ஒரு காலம் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்திலோட தன் இடத்துக்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இது ஒரு வசனம் பேசுது அந்த காலம் காலங்களை அரைக்காலம். நெக்ஸ்ட் தானியேல் 7:25. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒதுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். இப்போ இந்த விஷயத்தை நீங்க நல்லா தெரியும். இது அதிகமா சொல்றதுக்கு அவசியம் இல்லை. இது தேவனால் தெய்வீக அனுமதிக்கப்பட்ட காலம். யாருக்கு நம்ம பார்க்கணும்னா, போப்பு அமைப்படி இருக்கிற ஆளுகை. இது வந்து நம்ம தெரியும் 539 கிபில லேசான ஆரம்பம், 1799 அதோடைய முடிவு. மொத்தமா 1260 வருஷங்கள். இப்போ இது வந்து இந்த காலகட்டத்துல வருது அந்த போலி 1000 ஆண்டு கவுண்டர்ஃபீட் மில்லேனியம் 799 இருந்து 1799 வரை. சரி, இதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த இந்த யோசனை தான் இந்த கருத்து தான் இந்த கரங்கள்ல இருக்கிற வெளிப்படுத்தல் புத்தகம் இல்லைங்களா பிரதர் நாகராஜ் பிரதர்? அதுதான் விஷயம் வந்து இல்லைங்களா? சரி, தானியேல் தானியேல் புத்தகத்துல இந்த காலமுடைய அர்த்தம் ரொம்ப தெளிவா எங்கே காணப்படுதுன்னா நம்ம பார்க்கிறோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். தானியேல் 12:7. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவன் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரமாக்கிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்று பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்று என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டு. இந்த இந்த வசனம் மற்றும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் இருக்கிற வசனங்கள் மேல் ஓட்டமாய் பார்த்தா இது ஒரே மாதிரி தான் தெரியுது. அந்த தானியேல் இருக்கிற தூதனே இந்த தூதன் ரெண்டும் ஒன்னா தான் தெரியுது இல்லைங்களா? ஆனா நான்
இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் குடுத்துக்கிறோம். அது வந்து நீங்க ரிவைஸ் பண்ணியிருக்கிறீங்களா தெரியல. அத ரிவைஸ் பண்ணா தான் உள்ள நிக்கும். அத ரிவைஸ் பண்ணலன்னா அது உள்ள நிக்கவே நிக்காது. தயவு செய்து. அது ரெக்கார்டிங் வருது. இந்த மாரி லைவ் வருது. நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அது உள்வாங்கணும்னா, நீங்க நெறைய நாள் ஒதுக்கிட்டு, அது கேட்கணும். அது திருப்பி கேட்கணும். அத ரிவைண்ட் பண்ணணும். ஒருவேளை இன்னும் புரியலன்னா, நீங்க திருப்பி என்ன பண்ணலாம்? கேட்கலாம். இல்ல பிரதர் அத நமக்கு புரியல. சோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்கணும்னா, இந்த ஆங்கிள், இந்த கண்ணோட்டத்துல தான் அந்த புத்தகத்துல இருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த தூதன், இந்த தூதன் 2 ஒண்ணத்தான். சோ தானியேல் தூதன் வந்து சொல்றாரு, காலம், காலங்களை அரை காலம். சோ இனி காலம் செல்லாது. என்ன அர்த்தம்? சோ அந்த இருக்கிற காலம், காலங்களை அரை காலம். நான் ரொம்ப மெதுவா பேச போறேன். ஏன்னா இதெல்லாம் இப்போ சில சங்கீதம் படிக்கும்போது, சங்கீதத்துல பழக்கம் வரும். சேலா, சேலான்னா 10 செகண்ட் மௌனம். நீ உள்வாங்கணும். சிந்திக்கணும். என்ன வார்த்தைகள் நீங்க கேட்டீங்க. அதே மாரி வெளிப்படுத்தல்ல கூட ஓ போகணும். அந்த காரியத்தை இங்க பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள, இப்போ இந்த ஆங்கிள்ல கொண்டு வந்து எங்கே வந்து போய் நிக்குது? 1790 1799ல வந்து நின்னா, அந்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம பார்க்கின்ற வசனம் 10ஆம் அதிகாரம் 6, 7. 7ஆம் தூதனுடைய இருக்கிற சத்தத்தின் காலத்துல அவரு எக்காலம் ஊதி போகிறபோது, தேவன் அவருடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரங்கள் முன் அறிவித்தபடி தேவ ரகசியம் முடிவுக்கு போகும். இப்போ 1799க்கு 7ஆம் தூதன் அவருடைய இருக்கிற சத்தம் துவக்கத்துக்கு 1800 எங்கே 76, 81 இல்லைங்களா? அவருடைய சத்தம் எங்க ஆரம்பிக்குது? 7 புத்தகங்கள் அவர் எழுதுறார். முதல் புத்தகம் ஆசரிப் கூடாரத்தில் இருக்கிற நிழல் 1881. அதுக்கு பின்பு 6 வால்யூம். முதலாம் வால்யூம் 1886. கடைசி வால்யூம் வந்து 1904. 23 வருடங்கள் 1881ல இருந்து நம்ம பார்க்கிறோம் 1904 வரை 23 வருடங்கள் அவருடைய சத்தம் வெளிப்படுது. அவருடைய எழுத்துக்கள் வெளிப்படுது. அது 7ஆம் தூதனோடு இருக்கிற சத்தம். இப்போ எவ்வளவு பெரிய கேப்? எப்படி குதிக்கணும்? எப்படி 1799ல இருந்து எப்படி இங்க வரணும்? அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆ, காலம் இன்னி செல்லாது. உடனே 7ஆம் தூதனோடு இருக்கிற சத்தத்தின் காலத்துல அவர் எக்காலம் ஊதி போகிற போது இதுல கேப் இல்ல. இதுல கேப் இல்ல. காலம் இன்னி செல்லாது. டக்குன்னு இந்த வார்த்தைகள். இந்த விஷயத்தை அந்த ஆங்கிள் போனா இதுதான் பிரச்சனை. நம்ம செகண்ட் வியூ. இப்ப நம்ம எடுத்துன்னு இருக்கிற வியூ உங்களுக்கு இந்த ஸ்டடியில இந்த தூதன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது அவரு உடைய 2ஆம் வருகைக்கு பிற்பாடு 3½ வருஷம் பின்பு ஏப்ரல் 1878ல அவரு வெளிப்படுறார். தெய்வீக நியாய தீர்ப்பு. மகா பாபிலோன் விழுந்தது. இப்போ அவர் இந்த இடத்துல என்ன பாணியில சொல்றான்னா, காலம் இனி செல்லாது. எந்த காலம் இனி செல்லாது? 1878 ஏப்ரல் மாதம் 2வது குரோனாஸ் ஆரம்பிச்சு ஏப்ரல் 1518 அது வந்து முடிக்கும் போது இப்ப என்ன சொல்றாரு? இனி காலம் செல்லாது. வெளிப்படுத்தல் 18:1-2 தெய்வீக நியாய தீர்ப்பு. மகா பாபிலோன் விழுந்தது.
இந்த காலம் இனி செல்லாதோடைய அர்த்தம். இந்த அர்த்தத்துல கொண்டு வரும்போது இப்போ 7ஆம் தூதனுடைய இருக்கிற சத்தத்தின் காலத்திலே அவர் எக்காலம் ஊதி போகிறோம் போது, நல்லா நோட் பண்ணு, அவர் எக்காலம் ஊதி போகிறோம் போது, இப்பதான் அந்த எக்காலம் ஊதுதல் குறித்து உங்கள்கிட்ட நான் வச்சேன். அந்த எக்காலம் ஊதுதல் 1881 இருந்து 1904 வரை. அப்ப ஊதி போகிறோம் போது குறிக்கணும் 1881க்கு முன்னே. கரெக்டா? இப்ப அவர் எக்காலம் ஊதி போகிறோம் போது, அதாவது அவர் ஆயத்தம் பண்ணிக்கிறார் அந்த எக்காலம் ஊதுக்கிறதுக்கு. ரெண்டு அப்ளிகேஷன் இங்க இருக்குது. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் காலத்திலே, 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் காலத்திலே, இப்ப 7ஆம் தூதனுடைய சத்தம் நம்ம எப்படி எடுக்கணும் கேட்டனா, அது 1881ல எழுதுறது ஆரம்பிக்கிறாரு. 1904 7வது புஸ்தகம் 6ஆம் வால்யூம் முடிக்கிறார் எழுதுறதுக்கு. பிரிண்ட் ஆகி வெளிவருது, எல்லார்கிட்ட போய் சேரணும். அப்போ 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் காலம் முழு லவோதிக்கேயா. முழு லவோதிக்கேயா 7ஆம் தூதனுடைய இருக்கிற சத்தத்தின் காலம். ஆனா எக்காலம் ஊதி போகிறோம் போது சொன்னா அது குறிக்குது, நாம இப்பதான் புரிஞ்சிச்சு அந்த எக்காலமுடைய அர்த்தம். அது ஊதி போகிறோம் போதுன்னா இங்கிலீஷ்ல when he shall begin to sound. அப்ப அவருடைய பிகினிங் நம்ம பார்த்தோம் 1881. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் அது விளக்கம் சொல்ல இந்த 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 வார்த்தைகள் உங்களை அர்த்தமே சொல்லிருக்கிறோம். ஏன்னா இந்த வார்த்தைகள் நீங்க அர்த்தம் புரியலன்னா விளக்கம் சொல்லும் போது அது ஒண்ணுமே பிரயோஜனமே. அந்த அந்த விஷயத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளே, இந்த விஷயத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த இருக்கிற காலம் இனி செல்லாது, இந்த காலம் இனி செல்லாது. இதுதான் அந்த நியாய தீர்ப்பு ஏதோ ஏப்ரல் 1878ல கர்த்தர் இயேசு வெளிப்படுறார். அவரு இந்த 2வது குரோனாஸ், அந்த இன்னும் கொஞ்சம் காலம், அந்த 2வது குரோனாஸ் அது முடிக்கும் போது இந்த விஷயம் நடக்குது, இந்த தீர்ப்பு நடக்குது. இந்த தீர்ப்பு நடக்கும் போது இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? அவர் எக்காலம் ஊதி போகிற போது தேவ ரகசியம் முடிவுக்கு. அந்த பாயிண்ட் நம்ம அந்த வேர்டிங், அந்த டைமிங், அந்த பின் பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு மெயின் என்ன விஷயம் நடக்குதாங்க? தேவ ரகசியம் நிறைவுக்கு போகுது. இப்ப புரிஞ்சுட்டீங்களா எல்லா பாயிண்ட்ஸ்? இப்ப நம்ம வாசிக்கலாம் திருப்பி. அப்புறம் நான் அந்த விஷயம் கண்டினியூ பண்றதுக்கு. இப்போ நீங்க எவ்வளவு தூரம் அந்த வசனம் புல் வாங்கிட்டீங்க நீங்களே சொல்லணும். ஏன்னா அந்த வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் வசனம் 5, 6, 7. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு விசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர்களே ஆணையிட்டு சொன்னான். சிம்பிளா என்ன சொல்லலாம் இந்த 3 வசனங்களுடைய அர்த்தம்? ஞாபகம், இது டிஸ்கோர்ஸ் கிடையாது. இது நாங்க பண்ணிக்கிற கலந்து தியானம் ஆராய்ச்சி. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்க தாராளமா பேசலாம். இப்போ என்ன இது சுருக்கமா என்ன சொல்லலாம்? அதே தூதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதே தூதன் அவருடைய ஆளுகையின் காலத்துல அவர் என்ன பண்றாருன்னா, அவர் இப்போ தேவனுடைய பிரதிநிதியாய் தேவனுடைய நாமத்துல அவர் ஒரு தீர்ப்பு சொல்றார்.
காலம் இனி செல்லாது போதாது. அப்புறமா என்ன சொல்றாருன்னா, 7ஆம் தூதனுடைய இருக்கிற சத்தத்தின் காலத்துல அவர் எக்காலம் ஊதி போகிறபோது தேவ ரகசியம் நிறைவுக்கு போகும். இப்ப நமக்கு புரியணும் என்ன அந்த தேவ ரகசியம். அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்குதான் பார்ப்போம். ஆனா இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகத்துல வைக்கணும். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் காலத்திலே, அப்ப 7ஆம் தூதனுடைய இருக்கிற சத்தம், the voice of the seventh angel, அது விஷயம் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த காரியத்தை நம்ம இப்பதான் விளக்கி சொல்லியிருக்கிறோம். இந்த இருக்கிற 7ஆம் தூதனுடைய இருக்கிற சத்தம் ஆரம்பிக்கிறது அவருடைய எழுதுற ஊழியத்துல. அவருடைய எழுதுற ஊழியத்துல நம்ம பார்க்கிறோம் 1881 இருந்து 1904 வரை அந்த 7 புத்தகங்கள் எழுதுறதுக்கு. இப்ப ஒரு ஒரு இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் இங்க. இதே இருக்கிற 10ஆம் அதிகாரம் ஏதோ நம்ம இது வரைக்கும் 7 வருஷங்கள் வரைக்கும் வசிக்கிறோம். இந்த அறுவடை செய்தி, ஹார்வெஸ்ட் மெசேஜ், ஏதோ இந்த முழு 10ஆம் அதிகாரம் பேசுது. அறுவடை செய்தி இந்த அதிகாரத்துல வேற வேற அடையாளத்துல பேசிட்டு, வேற வேற சிம்பிள்ஸ்ல பேசிக்கிட்டு நம்ம பார்க்கலாம். முதல் சிம்பிள் வெளிப்படுத்தல் 10:2. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேல், தன் இடது பாதத்தை பூமியின் மீதும் வைத்து. இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இருக்கிற 10ஆம் அதிகாரத்துல எப்படி அறுவடை செய்தி பத்தி எப்படி சொல்லிச்சு. ஃபர்ஸ்ட் 2ஆம் வசனத்துல திறக்கப்பட்ட சிறிய புத்தகம் அவர் கையில இருந்தது. இது என்ன அர்த்தம்னா, இது குறிக்குது அதே அறுவடை செய்தி முதல் கர்த்தர் இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போது அங்கிருந்து கொண்டு வரார். ஏன் பரலோகத்திலிருந்து அவர் கொண்டு வரார்? என்ன நம்ம ஞாபகம் வைக்கணும். முதல் தெசலோனிக்கேயர் 4:16 வாசி. First Thessalonians 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதானத்தினுடைய சத்தத்தோடு தேவ தேவ எக்காலத்தோடும். அவர் தேவ எக்காலம் எங்கிருந்து கொண்டு வராரு? அவர் பரலோகத்திலிருந்து கொண்டு வரார். அவர் தேவ எக்காலத்தோடையும் இறங்கி வரார். அந்த தேவ எக்காலம் இங்க அடையாள பாஷையில எப்படி சொல்லிக்கிட்டா, அவருடைய கையில ஒரு திறக்கப்பட்ட சிறிய புத்தகம். அதோடைய எக்ஸ்பிளனேஷன் நான் ஏற்கனவே பண்ணிட்டு திருப்பி நான் அதுக்குள்ள நான் போக மாட்டேன். இது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்கிறோம். இது அறுவடை செய்தி கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொண்டு வரும்போது ஞாபகம், இந்த நேரத்துல இன்னும் அவர் வெளிப்படவே இல்லை 7ஆம் தூதன். இப்ப 2வது ரெஃபரன்ஸ் அறுவடை செய்தி வெளிப்படுத்தல் 10:3. சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு விளங்கின. ஞாபகம் இருக்கா? அந்த சிங்கம் இங்க குறிக்கிறது தெய்வீக வல்லமை. தெய்வீக வல்லமை வழியாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்துல இருந்து இந்த அறுவடை செய்தி எங்க போயிடுச்சு? அவர் தேர்ந்தெடுத்த 7ஆம் தூதன் சகோதரர் சார்ல்ஸ் ரசல். அவரு என்ன பண்ணாரு? அந்த 7 புத்தகங்கள் எழுதிட்டார். இங்க அந்த 7 இடி முழக்கல், இதுதான் அந்த இருக்கிற அறுவடை செய்தி. யாருடைய பார்வையில? பேர் கிறிஸ்து மண்டலத்தின் பார்வை. ஞாபகம், எக்காலங்கள் முதலாம் எக்காலத்துல இருந்து என்ன மாதிரி பார்வையில தேவன் எழுதி கொடுத்துக்கிறான்னா, மற்றவருடைய இருக்கிற பார்வை. அந்த சத்தியம் ஒவ்வொரு தூதன் எக்காலம் ஊதுறாங்க. ஆனா யாருடைய பார்வை தேவன் காமிக்கிறார்னா மற்றவர்களுடைய இருக்கிற பார்வை. இந்த 7 புத்தகங்கள் ஏதோ அறுவடை செய்தியா இருக்குது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமா 7ஆம் தூதனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இருக்கிற 7 புத்தகங்கள் எப்படிப்பட்ட பார்வையில பாக்குறாங்கன்னா, இது நம்ம பாக்குறோம் 7 இடி முழக்கல் உடைய சத்தங்கள். 7 இடி முழக்கலுடைய இருக்கிற சத்தங்கள், இதுதான் நம்ம பாக்குறோம் அறுவடை செய்தி. எப்போ கர்த்தர் இயேசு அவருடைய மாம்ச கருவி சகோதரர் சார்ல்ஸ் ரசலை தேர்ந்தெடுத்து
அவருக்கு படிப்படியா 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 தெய்வீக டவுன்லோட் அவருக்கு வெளிப்பட்டின்னு இருக்கிறாரு. அவர் 23 வருடங்கள் இது எழுதிட்டு ரெடி பண்ணி அவரு வெளிப்படுறாதான் இங்க நாங்க பாக்குறோம். இது இது விஷயம் வந்து ஆஹ் இந்த 7 இடி முழக்கங்களுடைய இருக்கிற சத்தங்கள். மூணாவது பார்வை இப்போ நம்ம பார்த்துக்கிறோம். ஆஹ் நான் நினைக்கிறேன் வெளிப்படுத்தல் 10:7 இங்கிலீஷ்ல, தமிழ்ல 10:6. காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராக கரெக்ட் சிஸ்டர், நீ கரெக்டா வாசிக்க. நான் தமிழ்ல வந்து 10:6, இங்கிலீஷ்ல வந்து 10:7. இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் இப்ப மூன்றாவது பார்வை இங்க யாருக்கு பார்வை? இது முதலாம் பார்வை இயேசு கிறிஸ்துடைய பார்வை. இரண்டாம் பார்வை வெளிப்படும் போது பேர் கிறிஸ்து மண்டலத்தோட இருக்கிற பார்வை, 7 இடி முழக்கத்தோட இருக்கிற சத்தங்கள். ஆனா இங்க இது யாருடைய பார்வை பார்க்கிறோம்னா, 7ஆம் தூதனுடைய இருக்கிற சத்தம், பரிசுத்தவான்களுடைய பார்வை. இது லவதோக்கியாவுடைய இருக்கிற பரிசுத்தவான்களுடைய பார்வை. ஏன்னா என்ன ஒரு வார்த்தை இங்க வருதுன்னா, தேவ ரகசியம் நிறைவுக்கு போகுது. இது யார் தான் புரிய போறாங்கன்னா, வெறும் பரிசுத்தவான்கள் தான் இது புரிய போறாங்க. வேற யாரும் இது புரிய வாய்ப்பே இல்ல. இந்த மூணாவது பார்வை இங்கே 7ஆம் தூதனுடைய இருக்கிற சத்தம், இது குறிக்குது அறுவடை செய்தி. சகோதரர் ரசலுடைய எழுத்துக்கள் வழியாய் வெளிப்படுது. இது விசுவாச வீட்டாருக்காக இது வெளிப்படுது. ஏன்னா விசுவாச வீட்டாருக்கு சகோதரர் ரசல் வந்து 7ஆம் தூதன். அவர் அறுவடை செய்தி எழுதுறவர். அவரு கர்த்தர் இயேசுடைய வலது கரத்துல இருக்கிற 7ஆம் நட்சத்திரம். இது விஷயத்த இங்க நம்ம பாக்குறோம். நம்ம ஞாபகத்துல வைக்க 3 டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ். அறுவடை செய்தி, அறுவடை செய்தி, அறுவடை செய்தி. ஆனா வேற வேற பார்வை. இயேசு கிறிஸ்துடைய கையில 2ஆம் வருகையில வெளிப்படும் போது 7ஆம் தூதனுக்கு 23 வருடங்கள். அது ஒரு 7 இடிமுழக்கல். பிற்பாடு 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் காலத்துல இது எழுத்துக்கள் இப்போ யாருக்கு? இது வந்து பரிசுத்தவான்களுக்காக இருக்குதான் இங்க நாங்க பார்க்கிறோம். சோ அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளே, இந்த விஷயத்தை நீங்க தெளிவா ஞாபகத்துல வைக்கணும். அப்பதான் நம்ம வந்து இந்த காரியத்தை புரியும், எதை நம்ம தியானம் பண்ணின்னு இருக்கோம். சோ இப்போ இந்த இந்த காரியத்தை பார்த்துட்டு பிற்பாடு இப்ப நம்ம பார்க்கணும் அந்த விஷயம். அவர் எக்காலம் ஊதி போகிற போது, எக்காலம் ஊதி போகிற போது காரியத்தை நம்ம என்ன காமிச்சிட்டோம்னா, அது எக்காலம் ஊதி போகிற போது காரியத்தை 1881க்கு முன்ன. 1881க்கு முன்ன எக்காலம் ஊதி போகிற போது என்ன விஷயம் இங்க நாம கவனிக்கணும்னா, தேவ ரகசியம் நிறைவுக்கு போகுது. என்ன இந்த தேவ ரகசியம் நிறைவுக்கு போகுது கேட்டனா, 2 ஆவிக்குரிய விஷயங்கள். 2 ஆவிக்குரிய விஷயங்கள். ஏன்னா இந்த 2 ஆவிக்குரிய விஷயங்கள் கேட்டாக்கா சகோதர சகோதரிகளே, இது 2 காரியம் நடக்குது 1878ல. 1878ல முதலாவது விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் நடக்குது. அக்கிரமத்தின் ரகசியம், அந்தி கிறிஸ்து மேல நியாயத்தீர்ப்பு. இது விஷயம் ஏப்ரல் 1878ல வெளிப்படுத்தல் 18:2ல நடக்குது நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கிறோம் சபையுடைய மகிமைப்படுதல். சபையுடைய இருக்கிற மகிமைப்படுதல் ஆரம்பிக்கிறது முதலாம் உயிர்த்ததல்ல, ஏப்ரல் 1878
78. முதல் தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். இப்ப பாருங்க, இப்போ நீங்க ஆஹ், ஞாபகம் வைக்கணும். இந்த இடத்துல நியாய தீர்ப்பு பத்தி பேசும்போது இங்க யார் யார் இங்க ஒரு பக்கம் பாக்குறோம்னா, ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துவோட இருக்கிற நியாய தீர்ப்பு. இன்னொரு பக்கம் நியாய தீர்ப்பு எது நடக்குது? கிறிஸ்து மேல. கிறிஸ்து மேல நியாய தீர்ப்பு நடக்கும்போது என்ன என்ன வெளிப்படுதுன்னா, முதலாம் உயிர்த்தெழுதல் வெளிப்படுது. கிறிஸ்துடைய இருக்கிற மகிமைப்படுதல் நடக்குதான் இங்க நாங்க பாக்குறோம். இப்போ இதெல்லாம் எப்போ நடக்குது? 7ஆம் தூதன் உடைய சத்தத்தின் காலத்துல அவர் எக்காலம் ஊதி போகிறபோது, அவர் எக்காலம் ஊதி போகிறபோது 1878 இந்த விஷயத்தை நடக்குது. இப்போ 1878 இந்த விஷயம் நடக்குது. நம்ம இந்த காரியத்தை நம்ம எப்படி நிரூபிக்கலாம்னா, இப்போ இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வால்யூம் பேஜ் நம்பர் 87. அது இங்கிலீஷ் கணக்குல. தமிழ் கணக்குல தயவு செய்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட் வால்யூம் பேஜ் நம்பர் 87. அது எங்க என்ன வருதுன்னா, இன் பாயிண்ட் ஆஃப் டைம் த மிஸ்ட்ரி ஆஃப் காட் வில் பி finished during the period of the sounding of the seventh symbolic trumpet. This applies to the mystery in both senses in which it is used. The mystery or secret features of God's plan will then be made known and will be clearly seen. And also the mystery of God, the church, the embodiment of that plan, both will then be finished. தமிழ்ல எழுதிக்கிறீங்க. 117 ஃபர்ஸ்ட் வால்யூம் 117 2வது பேரா. யாருக்கிட்டே இருக்கா? ஃபர்ஸ்ட் வால்யூம் 117 2வது பேரா. தமிழ்ல ஆஹ், நீங்கள் வச்ச இந்த எந்த தமிழ்ல மொழிபெயர்ப்பு பார்ப்போம். அறி- அறியாமை மனுஷரை ரட்சிக்கும் என அப்போஸ்தலர் பவுல் போதிக்கிறார் என்று சிலர் சொல்கிறார். ரோமர் 2:16. அதுங்க வெளிப்பட்டல் 17 பேரா. 17 117 112. நான் கிறுக்கிட்டேன். அதனால 12 12 கிறுக்கிட்டேன். 112 2வது பேரா. வெளிப்படுத்தல் 10:7 அங்கே வருது பிராக்கெட்ல. வெளிப்படுத்தல் 10:7 வரும் பிராக்கெட்ல. அந்த பேரால வெளிப்படுத்தல் 10:7 பிராக்கெட்ல வரும். தேவ ரகசியம் அப்படி வரும். தேவ ரகசியம். சரி, நீங்க தேடுங்க, நான் சொல்றேன் தமிழ்ல. இந்த 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 நேரம் குறித்து ஆஹ் தேவ ரகசியம்
நிறைவுக்கு போவோம். எப்போ 7ஆம் எக்காலம் ஊதி போகுது. இந்த காரியத்தை குறிக்குது. ரகசியம் 2 அர்த்தத்துல. முதலாவது இந்த ரகசியம் குறிக்குது தேவனுடைய திட்டத்தின் ரகசிய காரியங்கள். அப்போ வெளிப்படும். ரொம்ப தெளிவா காணப்படும். மற்றும் 2வது ரகசியம் தேவனுடைய ரகசியம் கிறிஸ்து மற்றும் அந்த கிறிஸ்துவோடு இருக்கிற நிறைவேற்றுதல். அது கூட ரொம்ப தெளிவா அது வெளிப்படும். 2ம் நிறைவுக்கு போகும். இது விஷயத்தை வந்து நீங்க தேடி அதை கண்டுபிடிச்சிட்டு அது சரியான தமிழ்ல வாசிக்கலாம். இந்த தேவ ரகசியமுடைய அர்த்தம் 2 அர்த்தம். முதலாவது அர்த்தம் தேவனுடைய தெய்வீக திட்டம், டிவைன் பிளான். அது எப்படி நிறைவுக்கு போகுது? ஏன்னா நம்ம ஞாபகம் வைக்கணும், 5ஆம் சபை பரிசுத்தவான்கள் அதுதான் கேட்டாங்க தேவன் கிட்ட. எது வரைக்கும் தேவரீர் நம்மளுக்கு வெளிப்படு. இது அந்த நேரத்துல தான் இது வெளிப்படும். இது 1878ல நம்ம பார்க்கிறோம். இது வந்து வெளிப்படுது. தேவனுடைய தெய்வீக திட்டம் காரியங்களை வெளிப்படுது. விசேஷமாய் தேவனுடைய தெய்வீக திட்டம் காரியம் என்ன வெளிப்படுதுன்னா அந்த நியாய தீர்ப்பு. பாபிலோன் மேல அது ஆரம்பம் அங்கே நம்ம பார்க்கிறோம். 2வது கிறிஸ்து தேவனுடைய இருக்கிற ரகசியம், தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வகுப்பார் கிறிஸ்துவின் சரீரம். அந்த இருக்கிற கிறிஸ்துவின் சரீரம் அது கூட நம்ம பார்க்கிறோம். அது நிறைவுக்கு போகும். பெரிய ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வெறும் ஆரம்பிக்கிறோம், நம்ம கிளாஸ் நிறைவுக்கு வந்துடுது. ஸோ கொஞ்சம் கேரி ஓவர் பண்ணுவோம் அடுத்த மாசம் இது விஷயம். நிறைவுக்கு போகுது என்ன அர்த்தம்? தேவ ரகசியம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கமெண்ட்ஸ் நம்ம புரிஞ்சுட்டோம். இது முதலாவது தேவனுடைய தெய்வீக திட்டம் சம்பந்தப்பட்ட காரியம், தீர்ப்பு சம்பந்தப்பட்ட காரியம். 2வது கிறிஸ்து சபை சம்பந்தப்பட்ட காரியம். இது 2 விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கிறோம். 1878 ஏப்ரல்ல சம்பவிக்கிறது. முதலாவது நியாய தீர்ப்பு பாபிலோன் மேல அங்கே சம்பவிக்கிறது. 2வது முதலாம் உயிர்த்தெழுதல் அங்கே ஆரம்பிக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம தாட்ஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்குது. நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது விஷயம் வந்து நம்ம கொண்டு போயிட்டு உங்களுக்கு என்ன காமிக்கணும்னா, தேவன் அவருடைய பரிசுத்த ஊழியக்காரங்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் அறிவித்தபடி தேவ ரகசியம் நிறைவேற்றும். இந்த விஷயத்தை நம்ம டு பி கண்டினியூ. தேவன் தாமே அனைவரும் இந்த இருக்கிற தியானத்தின் மேலே அனைவரும் ஆசிரியப்பராக. அமேன். மற்றும் நாகர்கோவில் சபை சபையார் வாய்ப்பு தாள்கள் நன்றி தெரிவிக்கிறேன். இப்போது யாருக்கு ஏதாவது கேள்வி, கருத்து, சந்தேகம், மாற்று கருத்து, கூடுதலான கருத்துன்னா நீங்க பேசலாம். நீங்க கூட பேசலாம். யாருக்கு இருக்கா? கேரி ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் டைம். சரி, நன்றி.